dividend discount model. Okay. So unless you know, you cannot solve the illustration. அதாவது dividend discount மாடல்ல ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸ் கம்பெனியுடைய பிரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் அந்த ஷேரை நீங்கள் வாங்கினீங்கன்னா கேரண்டியாக இயர் ஆன் இயர் 10 ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. தேர்ட் இயர் எண்டில் உங்களுக்கு வந்து 110 rupees ரிட்டர்னும் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 10%. Now what is the price of the share X? Price of X. ரொம்ப simple. Year, first year in, second year in, third year in. 10% is the cost of capital na நமக்கு இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொன்னாக்க cash inflow. Cash inflow. ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 10 ரூபாய், செகண்ட் இயர் எண்டில் 10 ரூபாய், தேர்ட் இயர் எண்டில் 120 போடலாம், அல்லது 10 தனியாகவும் 110 தனியாகவும் போடலாம். 10 தனியாகவும் 110 தனியாகவும் போடலாம். I am going to apply the 10% PV factor to bring the futures values cash inflow to the present value. இந்த ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் 10 ரூபாய் தருவாங்க. அது இல்லாமல் 110 ரூபாய் தருவாங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ அந்த ஷேருக்கு தருவீங்க? 140. இஃப் யூ பே 140 then it's meaningless. நீங்கள் போட்டதே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எதில் 10% எதிர்பார்க்குறீங்கன்னா கம்மியாக தானே போடணும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 10%. அப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட் அந்த 10% சேர்த்து தான் இந்த 140 வரணும். அப்போ you have to take the present value of this. So present value கண்டுபிடிக்கிறதுக்கு apply the PE factor. 10% PE factor எவ்வளோ வரும்? 0.909, 0.751, 0.683. இந்த ரெண்டுக்குமே அதேதான், கரெக்ட் தானே? So now you multiply the CA with the PE factor to find out 0.826. okay 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 கொஞ்சம் ஒரு நம்பரை விட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். It is in my memory only, this number. Okay. Now discounted cash inflow is nothing but multiplication of cash inflow with the PE factor. This value being 909, 826, 751, and then 110 into 0.751 putting over the 82.61. Then what is the share's price? Price of the share at 0th period as per my expectation should be summation of these value. 107.5. Now you know that if you get the cash inflow as a stream year after year, வருஷம் வருஷம் same stream வந்துச்சு அப்படி சொன்னாக்க you can take the annuity factor rather than PE factor. அப்ப 10 ரூபாய் சேமா வருது அப்படி சொன்னாக்க you have to take the annuity factor. Annuity factor என்ன annuity factor? Future present value annuity factor. Present value annuity factor. Okay. For 10% for 3 years. அதே மாதிரி nth பீரியட்ல ஒரே ஒரு 110 வந்துருச்சு அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணியாகணும்? Present value factor, PV factor யூஸ் பண்ணணும். Single factor at the rate of 10% for 3 years. So PV factor for the third year being 0.751. Annuity factor is nothing but summation of these three. That you know that already we have learned. To calculate the PV factor, annuity factor 1 divided by 1.1 போட்டீங்கன்னா first year end ஓட value PV factor, second time equal, அதுக்கு முன்னாடி memory press பண்ணிக்கிறேன் equal, second memory press பண்ணிக்கிறேன் equal, திரும்ப memory press பண்ணா 3 வருஷம் calculate பண்ணதை memory press பண்ணிட்டு memory receive பண்ணீங்கன்னா 2.4868 வந்துருச்சு. 4869. இப்போ நான் சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா மெமரி பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா ஈக்குவல் படுத்து ஜிடிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணா வந்துடும். செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இங்க this value being 2.4869, இது
P factor, if I multiply these two, this value being 24.87 and 110 and this value is how much? 110 and this value? 82.61. Then what is the value? 107.48. இதுக்கு ஒரு matter of 2 paise 0.01 XSR. இதான் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். எந்த ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, அந்த ஷேர் நமக்கு எவ்வளவு பணம் எதிர்காலத்தில் கொடுக்குமோ அந்த பணத்தோட இன்றைய வேல்யூ தான் பிரைஸ். இதான் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். இஸ் தட் கிளியர்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியல, அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். Cost of capital or interest expected on this being 10%. இந்த ஷேரை நீங்க வாங்குனீங்கன்னா வருஷம் 12 ரூபாய் டிவிடெண்ட் தருவோம். ஓகே, எத்தனை வருஷம் வரைக்கும்? இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும். எத்தனை வருஷம்? இன்ஃபினைட் பீரியட். சோ இப்போ இந்த ஷேருடைய பிரைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இயர் 1, 2, 3, 4 infinite period. Cash inflow we get by investing in company X's share being 12 every year. Goes on. And 10% is the cost of capital, otherwise P factor for this. 0.909, 0.826, 0.751, 0.683. That's going on. இந்த இடத்துல என்னன்னு தெரியல. இப்ப கான்ஸ்டன்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 12 இன்ட்டு இதோட சம்மேஷன் ஆனுட்டி ஃபேக்டர் நம்ம சொல்லுவோமா இல்லையா? இப்ப ஆனுட்டி ஃபேக்டர் கிடைச்சா மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம பிரைஸை கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் we are not able to get this answer. அப்ப இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல், இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபினைட் பீரியட், கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் இன்ஃபினைட் பீரியட் மாடல், கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் இன்ஃபினைட் பீரியட். ஓகே, அப்படி இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் லாஜிக் வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகே பிரின்சிபல் அமௌண்ட் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்களே, அதே லாஜிக் தான் இங்க. உங்களுக்கு வருஷம் 12 ரூபாய் கிடைக்குது, நீங்க 10% எதிர்பார்க்கறீங்கன்னா 10% டினாமினேட்டர்ல போடுங்க. தட் இஸ் வாட் அபௌட் தி பிரைஸ் ஆஃப் தி ஷேர் இஸ் ஈக்குவல் டு 120. 120 ரூபாய் ஷேர் கொடுத்து வாங்குனீங்கன்னா வருஷம் 10% நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா எவ்வளவு வரணும்? 120க்கு 12 rupees எவ்வளவு வந்துட்டு இருக்கும்? வந்துட்டே இருக்கும். இது பேர் பர்பெக்சுவிட்டின்னு பேர். சிங்கர் அகாடமி பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா டெரிவேஷன் கொடுத்திருப்பேன். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு. ஓகே, price of the share is equal to amount of interest you are receiving or income you are receiving or simply dividend you are getting divided by cost of capital. This is the formula. Okay, otherwise S is equal to P by I அப்படிங்கிற ஃபார்முலாவும் நமக்கு இருக்கு. இந்த ஃபார்முலா டெரிவேஷன்ஸ்லாம் நாங்கள் கைட் பண்ணியிருப்பேன், நீங்க போய் பாருங்க. அந்த டெரிவேஷன்ஸோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பெட்டரா இருக்கும். இது சிம்பிள், நான் சொன்னது சிம்பிள். ஃபார்முலா தேவையில்லை தான் எக்ஸாமுக்கு, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா it will give you a step ahead of confidence while going for the exams. So price of the share is going to be calculated under dividend discount model. Dividend discount model. Zero, 1, 2, 3, 4, 5 years. எக்ஸ் கம்பெனியுடைய ஷேரை நீங்க வாங்க போறீங்க, அதுக்கு என்ன விலை கொடுக்கறதுன்னு தெரியல. ஆனா வாங்கின அன்னைக்கு D0 டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க 10 ரூபா கொடுத்துருக்காங்க. வாங்கின அன்னைக்கு என்கிட்ட வித்தவர் சொல்றாரு, சார் இது நல்ல கம்பெனி சார், கான்ஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துருக்கிறேன், போன வருஷம் கூட எனக்கு இப்ப நேற்று கூட 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்கிறேன், இந்த ஷேர் நான் உங்களுக்கு விற்கிறேன். நான் அடுத்த வருஷம் கொடுப்பானா? சார் 10 ரூபாய் கொடுக்கறதும் இல்லாமல் வருஷம் growth இருக்கு சார். இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் இன் ருபீஸ். கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் கிடையாது. போன வருஷத்தை காட்டிலும் வரப்போற ஆண்டுகளில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் சார் போகும். எவ்வளோங்க இன்க்ரீஸ் ஆகிடும்? நாங்கள் நினைக்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட் ஃபார் 3 years இட் வில் ஷோ அப்நார்மல் growth. அதாவது G1 growth 1 முதல் ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும்
10% growth இருக்கும். 10% growth இருக்கும். ஓகே, இதுவும் 10 இருக்கு, இதுவும் 10 இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, சரி இருக்கட்டும், பரவாயில்ல. 10% growth இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? for 3 years சார். ஓகே, பிறகு சார் growth for 2 years சார். குறையும், 5% குறைஞ்சிரும் இன்னும் 2 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு சார் நீங்க வாங்கிக்க வேண்டியதான். இந்த ஷேர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க பணத்தை. P5 எவ்வளவு சார் கிடைக்கும்? அன்னைக்கு விற்கும் போது, அன்னைக்கு இந்த ஷேரை விற்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 120 ரூபாய் கிடைக்கும். அப்போ வாட் இஸ் P0 சார் இந்த ஷேருக்கு? இஸ் தட் ஓகே? ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இயர் 1 2 3 4 5 கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு வருது? ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு வருங்க? போன வருஷம் 10 ரூபாய் வந்துருச்சு. முதல் ஆண்டு முடிவில் ஒரு 10% growth இருக்குன்றான். அது சேர்ந்து தானே வரும். அப்ப இது வந்து டிவிடெண்ட் 1, இது டிவிடெண்ட் 2, டிவிடெண்ட் 3rd இயர், டிவிடெண்ட் 4th இயர், டிவிடெண்ட் 5th இயர்னு வச்சுக்கலாம். டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல டிவிடெண்ட் 0th பீரியட்ல எவ்வளவு இருக்கோ அதை காட்டிலும் growth சேர்ந்து தான் வரும். I இருக்கிற இடத்துல G ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது P into 1 plus I ன்னு போடுவீங்க இல்லையா? ஐயும் ஜியும் இன்டர்சேஞ்சபிள், ரைட்? ஸோ அதனால ஜின்னு போட்டுக்கிறேன். இதுதான் ஆன்சர். அப்ப இங்க வரும்போது D0 into 1 plus G to the power 2. இங்க வரும்போது D0 into 1 to the power 1 plus G to the power 3. இங்க வரும்போது D0 into 1 plus G to the power 3 and 1 plus G2. 3 ஆண்டுகள் வரைக்கும் 10 இன்க்ரீஸ் ஆச்சுங்க. 3 வருஷம் முடிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர் இருக்கும்? 3வது வருஷம் முடியல, 4வது வருஷம் வரும்போது அதை காட்டிலும் 5% இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும், not the 10%. அதுக்கப்புறம் இதுல D0 into 1 plus G to the power 3, okay, 1 plus G2 to the power 2. 3 ஆண்டுகள் வரைக்கும் G1 10% growth, அதுக்கப்புறம் 2 வருஷம் 5% growth இருக்கு. அது இல்லாமல் nth பீரியட்ல உங்களுக்கு பணம் கிடைக்குது P5. எவ்வளவு கிடைக்குது? ஒரு 120 வருது. இதுதான் கேஷ் ஃப்ளோ. கிளியர்? இதோட வேல்யூ என்ன சார்? ஓகே, இதோட வேல்யூ என்ன சார்? இங்க பாருங்க, இது ரொம்ப ஈஸியா போடுறேன். D0 being 10 plus G1 for the first year 1 rupee சேர்ந்து நமக்கு எவ்வளவு வரும்? 11. இதான் D1. G2 இதுல சேரும், G1 இதுல சேருது செகண்ட் இயருக்கு. முதல் ஆண்டில் 10%, செகண்ட் இயர்ல இதுக்கு 10%னா 11.1 கிடைச்சிருக்கும். இது டிவிடெண்ட் ஃபார் த செகண்ட் இயர். G1 growth 1 அப்படிங்கிறது என்னது? first phase where we are getting only 10% growth for how many years? third year also will be getting the same. இதுக்கு 10%. 1.21, 13.31 is nothing but the dividend by the end of third year. G2 இரண்டாவது growth 10 இல்ல 5 இருக்கு. நான்காவது ஆண்டில் வெறும் 5%. முதல் ஆண்டில் 10%, இரண்டாவது ஆண்டில் 10%, மூணாவது ஆண்டில் 10%, நான்காவது ஆண்டில் only 5% on this. How much is that? 6.65 66 65 55 656 655 655, and this will be after adding you will get the dividend for the fourth year end. Fourth year end dividend 19.975. Now growth for the second term growth for the fifth year. அப்பையும் நமக்கு எவ்வளவு தான் கிடைக்குது? இதுக்கு 5% கிடைக்குது, இதுக்கு 5% கிடைக்குது. ஓகே, ஆமாவான்னு கேட்டேன், அமைதியா உட்கார்ந்துருந்தீங்க. நீங்க போடுங்க, எல்லாம் முடிச்சோடனே கரெக்ட் பண்றீங்கன்னா சொல்லுங்க. நான் மனக்கணக்கு மாதிரி போட்டு இருக்கேன். 0.66
Okay, 665. If I add up this, then the value being 13.975. இப்போ இதுக்கு again இன்னொரு 5%. எவ்வளவு வருதுங்க? 5% எவ்வளோ? 699. Now we'll get the D5. What is the D5? 14.674. Now I'll get back to this. அதாவது we got the answers பா. இதோட ஆன்சர் என்ன? D1 11, D2 12.1, D3 13.31, D4 எவ்வளோ? 13.98 மாத்திக்கிட்டுமா? 13.98. D4 14.67. Apart from that ஒரு 120 எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளவுதான். இது கால்குலேட் பண்ணது சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்ப்பா. புக்ல இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு ஆன்சர் போட்டுருப்பாங்க. குழப்பிக்க கூடாது. அப்ப எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் போன வருஷம் வந்த டிவிடெண்ட் கார்ட்லயும் 10% எக்ஸ்ட்ரா வந்து. Now this is what about the cash inflow. This is cash inflow. I need discounted cash inflow. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? PV factor கண்டுபிடிக்கணும். Okay. So what is the rate of cost of capital here? Not given. Can we take 12%? 12% PV factor சொல்லுங்க. So 1 divided by 1.12, 0.893, 0.893 நீங்களே சொல்லுங்க. அடுத்தது 787. Okay, 797. Okay, 797. Then 711. 0.635. Okay. Then 567 for both. திரும்ப ஒரு முறை குறைச்சிடாதீங்க. அஞ்சாவது வருஷம் டிவிடெண்ட் 5 வருது, போட்ட பணமும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்படியே பழக்க தோஷத்துல இன்னொன்னு லெஸ் பண்ணி போட்டுறாதீங்க. சரிதானே? டபுள் காஷியஸா இருக்கணும். Now you have to find out the discounted cash inflow. If you multiply these two, you will get the discounted cash inflow. How much is that value? 9.823. 2 digits சொல்லுங்கப்பா, டைம் இல்ல. 9.64, 9.46, 8.87, 88. அடுத்தது ரெண்டையும் சேர்த்து கூட போடலாம். 134.67 into 0.567 மல்டிப்ளை பண்ணி போடலாம். 8.32 ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம், தனித்தனியே சொல்றேன். 6 இது 120 தானே? 68.04. Come on, get me the total. 114.17. இதான் P0. இந்த ஷேருக்கு என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இதான் பிரைஸ் ஃபிக்சேஷன். 114 will be the price fixation. ஓகே, மேத்ல படிக்கும்போது எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல இவன் தருவானான்னு தெரியலையே. எல்லாமே டைனமிக். இது நமக்கு ஸ்டாட்டிக் நம்பரா கொடுத்துருக்குறோம். நாளைக்கு 100 ரூபாய் தருவான், அப்புறம் 100 ரூபாய் தருவான். எவன் சொன்னா 100 ரூபாய் தருவான்ட்டு இல்லையே. ஸோ அதனால ப்ராக்டிக்கல் லைஃப்ல பிரைஸ் டிட்டர்மினேஷன் ஆர் பிரைஸ் லொகேஷன் வில் பி ஸ்டில் டஃபர் தென் த ஆக்சுவல் practical illustration what we study here. Come on, make a note of it. Price determination under dividend discount model. Dividend discount model. Okay. C. Okay. 0, 1, 2. அதாவது what is the price of company X shares are if the rate of interest being 10%. This company gives you a dividend of rupees
10 at D0. Dividend at the time of 0th period 10 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஷேர் வச்சிருக்கிறவர் அந்த டிவிடெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேர் என்கிட்ட கொடுக்குறார். எனக்கு எப்போ டிவிடெண்ட் கிடைக்கும்? அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஐ வில் கெட் ஒன்லி இந்த நெக்ஸ்ட் இயர். ஆனா என்ன சொல்றாங்கன்னா this will give a growth of 5% constantly. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? D0 into 1 plus G கிடைக்கும். 10 ரூபாய் 5% சேர்த்து 10 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். ரெண்டாவது வருஷம் எவ்வளவு கிடைக்கும்? அதோட இன்னொரு 5% சேரும். D0 into 1 plus G to the power 2. மூணாவது வருஷம் எவ்வளவு கிடைக்கும்? D0 into 1 plus G to the power 3 கிடைக்கும். எத்தனை வருஷம்? Infinite period. D0 into 1 plus G to the power infinite. Now what is the price of the share, sir? What is the price of the share? இந்த ஸ்ட்ரீமை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா, அதாவது இது எல்லாத்துக்கும் நம்பரை ஃபீட் பண்ணி x கண்டுபிடிக்கலாம், அல்லது D0 into 1 plus G, D0 into 1 plus G power 2, D0 into 1 plus G to the power 3 னு போயிட்டே இருக்கலாம் இன்ஃபினிட் பீரியட் வரைக்கும். Okay, I have to take the present value of this one. Present value பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? Divided by 1 plus I போடலாம். செகண்ட் இயர்ல வந்தது D0 into 1 plus G to the power 2 இருக்கு இல்லையா? இதோட present value எப்படி கண்டுபிடிப்பீங்க? present value-னா future value கண்டுபிடிக்கிறதுக்கு P into 1 plus I. present value கண்டுபிடிக்கிறதுக்கு S, அதாவது future value divided by 1 plus I. So நாளைக்கு வந்த வேல்யூ divided by 1 plus I போட்டேன். இங்க வரும்போது 1 plus I to the power 1 போட்டேன். சரி 2 போட்டேன். D0 into 1 plus G to the power 3 divided by present value கண்டுபிடிக்கிறதுக்கு 1 plus I to the power 3. Last வந்து D0 into 1 plus G to the power infinite period divided by 1 plus I to the power infinite period. இதுதான் price of the share, price of company X ஓட ஷேர் இதுதான். இந்த ஈக்குவேஷனை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா what will you get அப்படின்னு சொன்னாக்க P0 is equal to D1 divided by KE minus G. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்க பாத்தீங்க? R minus G எங்க பாத்தீங்க? டிவிடெண்ட் யார் சொன்னாத? கார்டன் growth மாடல் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். கார்டன் growth மாடல்ல அங்க எப்படி யூஸ் பண்ணிருப்போம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். P0 கார்டன் growth மாடல்ல P0 is equal to E into 1 minus BR அப்படின்னு போட்டுருப்போம். அதாவது E1 earnings by the end of first year. அதுல B into R அப்படிங்கிறது என்னது? சரி into B, not B into R, B. Bங்கிறது retained earnings. அப்ப 1ல இருந்து B ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா retained earnings டிவிடெண்ட் கிடைக்குது. 10 ரூபாய் retained earnings 40% 60%. அப்ப 10க்கு 60% போட்டா 6 ரூபாய் தான் டிவிடெண்ட் by the end of first year. earnings by the end of first year divided by KE minus G ஐ வந்து எப்படி சொல்லலாம்? BR னு சொல்லலாம். இதுதான் இந்த ஃபார்முலா. Gordon growth has given this formula. Gordon growth has given this formula. இது எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணி இது மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க you can go and see the formula derivations video where it's available. Okay, and time value of money. அதுக்கு தான் சொன்னேன், இப்போ time value of money ஸ்ட்ராங் பண்ண உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். Spare some time to understand the time value of money. Now you can substitute all this available value here to find out the P0. D1 எவ்வளோ? D1 கொடுக்கல அப்படின்னா D0 into 1 plus G தான் D1 இல்லையா? ஒரு வருஷத்துடைய growth சேர்த்துட்டா the dividend by the end of first year divided by KE minus G. So D0 being 10 and 1 plus G எவ்வளோ? 5% அப்படின்னா 1 plus 0.05 divided by KE, cost of equity being 10% and where the growth being 0.05. Okay, 210 will be the price of the share. Either dividend
கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் ஆர் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் சொல்லலாம். சரி, கான்ஸ்டன்ட் growth மாடல், இது பேர் கான்ஸ்டன்ட் growth மாடல். வருஷம் வருஷம் கரெக்டா 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பொழுது போகாம அப்படியே படுத்திருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படியே 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, பேப்பரா கிளிக்கிறீங்க, பார்த்தா ஆல் இண்டியா டாப்பர் ஆயிட்டீங்க. அப்படி இது சொல்றான் இல்லையா? வருஷம் வருஷம் 5% growthல இருந்துட்டே இருக்கும். என்னைக்காவது இருக்குமா? பட் இது மார்க்குக்காக நம்ம படிக்கிறோம். கான்ஸ்டன்ட் growth மாடல். கான்ஸ்டன்ட் growth மாடலோட லாஜிக் இது. பட் திஸ் இஸ் நாட் ப்ராக்டிகலி யூ ஆர் ஏபிள் டு யூஸ் திஸ் இன் யுவர் லைஃப், ரைட்? ஆனால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இதை கெஸ் பண்ண முடியும் ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ். அதுக்காக தான் இது படிக்கிறோம். லெட்ஸ் நவ் மேக் a note of it. This is called கான்ஸ்டன்ட் growth மாடல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன். 0, 1, 2, 3, 4, 5, 6. சரி, infinite. X company share, now we have to find out what is its price. D0 being 10 and growth for the first 5 years, அது G1 னு வச்சுக்கலாம். This abnormal growth will be applicable or GA னு வச்சுக்கலாம். Growth abnormal எத்தனை வருஷத்துக்கு இது நடக்குது அப்படி சொன்னாக்க 4 years. We have abnormal growth for 4 years which is equivalent to 10%. அதுக்கு பிறகு growth will be normalized. ஆரம்பத்தில் ஹெவி growth இருக்குங்க, பிசினஸ் ஆரம்பிச்சு 4 வருஷம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டுங்க. Thereafter from 5 to infinite years 6% only. Okay, how can we calculate, sir? Where the cost of capital being 12%. Okay, cost of capital being 12%. So D0 10 rupees, D1 இதுக்கு 10% சேர்த்தீங்கன்னா 11 rupees. இது growth GA. Abnormal growth for first year, இது dividend by the end of first year. Abnormal growth for the second year, இதுக்கு 10% போட்டீங்கன்னா 12.1. இது dividend for the second year. Abnormal growth for the third time, இதுக்கு 10% போட்டீங்கன்னா 1.21, 13.31. இது dividend for the third year. Abnormal growth for fourth year being, இதுக்கு 10% போட்டீங்கன்னா 1.331. So then 14.641. This is dividend for the fourth year. And thereafter you face only normal growth. The normal growth. அப்ப normal growth னா இந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளவு % தான் வரும்? 6% only. அப்ப 6% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 0.878. இது வந்து D5. ஓகே, எவ்வளோ? 15.519. இது அப்படியே போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட் பீரியட் வரைக்கும் நம்மளால போட முடியாது. அப்ப என்ன பண்றது? there is a shortcut. முதல் D1 பார்க்கலாம். so year 1 2 3 4 5, year 4 வரைக்கும் இருக்கு கான்ஸ்டன்ட். இதுல D எவ்வளவு வந்திருக்கு? கேஷ் இன்ஃப்ளோ ஃபர்ஸ்ட் இயர்ல 11, செகண்ட் இயர்ல 12.1, தேர்ட் இயர்ல 13.31, ஃபோர்த் இயர்ல 14.641 ஆர் 64, 2 டிஜிட்ஸ்ல. ஃபிஃப்த் இயர்ல இருந்து வந்துட்டே இருக்கு சார், எப்படி சார் போறது? எப்படி போடலாம்? Now I am going to borrow the dividend discount model. Gordon's growth model அல்லது constant growth model கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா P0 is equal to
we start from D1 onwards up to D means infinite. Okay, infinite period. இதோட வேல்யூ இது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம்? P0 is equal to D1 bar KE minus G யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. சப்போஸ் இதுல ஒரு 4 வருஷத்தை கட் பண்ணுங்க. அப்ப இன்ஃபினைட்ல இருந்து 4 வருஷம் கட் பண்ணுவீங்க. இன்ஃபினைட்ல இருந்து 4 கட் பண்ண என்ன வேல்யூ? இன்ஃபினைட் தான். இன்ஃபினைட்ல இருந்து எந்த நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இன்ஃபினைட் தான். இன்ஃபினைட் இஸ் த பிக்கஸ்ட் பாசிபிள் நம்பர். 100 ரூபாயில 1 பைசா குறையுது, என்னது பெரிய நஷ்டம் இல்லைல்ல. 100 ரூபாய்க்கே 1 பைசா குறையுதுன்னு நஷ்டம் இல்லை. 10 லட்சத்துக்கு 1 பைசா குறையுது நஷ்டமா? அப்ப இன்ஃபினைட் நம்பர் is the largest number, from there 4 is removed, will be having no meaning at all, so infinite only. Clear? Now இப்ப இந்த D1 க்கு பதிலா D1 இருக்கும்போது P0 இருக்கு. இப்ப இந்த D1 க்கு பதிலா I cut this value na, we start from where? D5 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப D5 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? P4 கிடைக்கும். If you are starting from the D1, the price what we get is P0, அதாவது 0th பீரியட்ல இருக்கக்கூடிய பிரைஸ். எனக்கு 5வது வருஷத்துல இருந்து வரக்கூடிய வேல்யூவை இந்த கான்ஸ்டன்ட் growth மாடல்ல யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? P4 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? P4 கிடைக்கும். So I am going to substitute this in this block. In this block I am going to substitute here. So usually நமக்கு என்ன வரும்? P0 is equal to D1 divided by KE minus G. Now it is not P0, it is all about P4. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்டா வருது. எப்ப இருந்து? D5 ல இருந்து. So if I use that formula here, P4 is equal to D5 divided by P4 is equal to, right? So இங்க என்ன போறேன்? P4 is equal to, இங்கே இருக்குமே P4 is equal to D5 எவ்வளவுங்க? 15.52, 2 டிஜிட்டா மாத்திக்கிறேன். 15.52. KE here being 12%, otherwise 0.12. The normal growth, the second term la irukkudiya growth வந்து normal growth is only 6%, so minus 0.06. Yes, come on, what is the value? Yeah, 15.52 divided by 0.06. 259. 258.66 போகுது. ஓகே, 67. ஓகே, அவ்வளவுதான். இது 4வது வருஷம் இந்த ஷேரோட பிரைஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். எப்ப கான்ஸ்டன்ட் growth வர ஆரம்பிச்சு இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னானோ அந்த பாயிண்ட் இன் டைம்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பிரைஸ் ஆஃப் தி ஷேர் கிடைக்கலாம். 5வது வருஷத்துல இருந்து கான்ஸ்டன்டா வருதுன்னா அதோட டிஸ்கவுண்ட் வேல்யூ P4 கிடைக்கும். 4th இயர்ல இருக்கிற வேல்யூ நமக்கு இப்ப என்னைக்கு வேணும்? 0th பீரியட் வேல்யூ கிடைக்கணும். இப்ப இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம்? 0th பீரியட் கொண்டு வரணும் by applying the P factor. Come on. What is the rate here? 12%. So 12% P factor முதல்ல சொல்லுங்க. 0.891, 0.797, 0.712, 0.636. இது ரெண்டுக்கும் சேம். அப்ப you have to multiply these two to get the discounted cash inflow. 11 into 0.891, 9.80. Speed up பண்ணுங்க. 9.64. Okay, 2 digits போதும். 9.48. now இது ரெண்டு ஆட் பண்ணி போடலாம். தனித்தனியாவே சொல்லுங்க. 14.64 into 0.363, sorry, 9.31, 0.63, 6 into 258.67, 160.51. Give the total value. This is the price of the share at the 0th period. 202.74. கவனிங்க, there is a formula for this also. அதை நம்ம derive பண்ண முடியும்.
ஆனால் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ்வலாக டீச் பண்ணுறதில்ல. ஓகே, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாம் போகலாம். இருந்தாலும் அந்த ஃபார்முலாவை நான் கைட் பண்ணிடுறேன். ஸோ த ஃபார்முலா ஹியர் பீயிங் P0 is equal to D1 into 1 minus 1 plus G 1 plus 1 minus 1 plus G abnormal growth and to the power n, அதாவது இந்த abnormal growth எவ்வளவு நாள் இருக்கோ அது divided by 1 plus K, cost of capital, or R, rate of return. Okay, to the power n and divided by R minus G1, okay, R minus G1 means G abnormal, then plus D n plus 1 divided by D subscript n plus 1 போட்டிருக்கிறேன் by R minus G2, okay, R minus G2, okay, into 1 divided by 1 plus R, okay, K யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் K யூஸ் பண்றேன். Okay, so K minus G2 here 1 plus K to the power n, okay, into 1 divided by 1 plus K to the power n. Okay, the formula seems to be pretty massive, right? Don't bother, that formula is not required. அதை நான் டீகோட் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டெரிவேஷன் வீடியோவும் நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் எக்ஸாமுக்கு இந்த ஃபார்முலா நம்ம பண்ணாலே போதுமானது. Now D1 எவ்வளோங்க? 11 into 1 minus 1 GA, abnormal growth வந்து 10% to the power, எத்தனை வருஷம் abnormal growth வந்துச்சு? 4 years, divided by K being 12% அப்படின்னா 1.12 to the power 4 whole divided by okay, yeah, K being 0.12, abnormal growth being 0.1, plus D n plus 1, என்னன்னா 4 plus 1 5, D5 மீன் பண்ணி இருக்கிறாங்க. D5 எவ்வளோ? 15.52 divided by K being 0.12 minus 0.06, okay, 0.12 minus 0.06 into 1 divided by 1 K வந்து 12%, அதாவது 1.12 to the power nங்கிறது 4. நல்லா கவனிங்க, ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி புரியுறதுன்னு பாருங்க. இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இது என்னதுங்க? இதானே இந்த ஃபார்முலா, இதுதான்ப்பா. அது அந்த பிரிட்டி மேசிவா இருக்கு இல்லையா, அதுல செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, இட்ஸ் நதிங் பட் கார்டன் growth மாடல். அது கார்டன் growth மாடல். அந்த கார்டன் growth மாடல்ல கண்டுபிடிச்ச வேல்யூவோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணி ஆகணும்? P factor for the 4th year. So அப்ப இந்த formula is nothing but this value to arrive this value. Okay, the second formula இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர் இதுதான். Should not be panicked. So நான் இங்கே போடுறேன். இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா சார், this is nothing but this value. Okay, so plus 164.51. இப்போ இந்த வேல்யூ எனக்கு சொல்லுங்க, இந்த வேல்யூ
சீக்கிரம் சொல்லுங்க. மொத்தமா சொல்லுங்க, மொத்தமா சொல்லிட்டுங்க. 1 சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லக்கூடாது. 1 38 மொத்தமா அவ்வளவு வரக்கூடாது. ஓகே, மொத்தமாவா 30, அதாவது இதோட வேல்யூ தானே இருக்கும். 33.82 வருதா? அப்போ 36க்கு மேல வருது, 40 கிட்ட வருது. இது போட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் விடிஞ்சிருவோம் சார். அதுக்கு இந்த ஃபார்முலா நான் கைட் பண்ணுறது இல்லை, டைமும் பத்தாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவீங்க கால்குலேட் பண்ணும்போது. கரெக்டாக வந்துருச்சு இப்போ? ஓகே, 38.24. ஓகே, அதாவது இந்த செட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பா, இந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அவ்வளவுதான். இப்போ அல்டிமேட் வேல்யூ எவ்வளவு வருது? 202.75. ஓகே, ₹1 டிஃபரன்ஸ் இருக்கு. யூ காட் த வேல்யூ. ஸோ இப்போ புக்ல சில சமயம் என்ன பண்றான்னு தெரியாம இந்த ஃபார்முலா கொடுத்து சம சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, நமக்கு பேனிக் ஆயிடும். என்னது எவ்வளவு பெரிய ஃபார்முலா சார் நடத்தலைங்க கூடாது. இருக்கு, இன்னொரு ரூட் இருக்கு. ஸோ வில் கோ வித் த ஈஸியஸ்ட் ரூட். ஆனால் 2 ரூட்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியர்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். A large sized chemical company has been expected to grow 14% per year for the next 4 years. அதாவது abnormal growth for எத்தனை வருஷம்? அடுத்த 4 வருஷத்துக்கு. And then to grow indefinitely at the same rate as the national economy. National economy எப்படி இருக்கோ அதே மாதிரி வளரும் அப்படின்றாங்க. Normal growth which is 5%. இது எத்தனை வருஷத்துக்கு? இது எத்தனை வருஷத்துக்கு? Infinite period. After that, the required rate of return of the equity share is 12%. Assume that the company paid a dividend of ₹2 per share last year. Last year என்ன அர்த்தம்? D0. Determine the intrinsic value of the share today. அப்ப நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணிக்கலாம்? D0 வந்து எவ்வளவு இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுருங்க. நோட் D0 being 2 and add abnormal growth for the first year. எவ்வளவு பர்சன்டேஜ்? 14%. இப்போ 14% ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 2.28. அட பாயிண்ட் சொல்லப்பா. 0.28. growth எவ்வளவுன்னு சொன்னா மொத்தம் சொன்னா என்ன பண்ணுவேன்? சோ ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா you will get the D1, so which is 2.28. இதுக்கு 14%. அடுத்தது growth abnormal for the second year also the same way, 14% on this. 0.32 growth மட்டும் சொல்லணும், அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லணும். D2 being here 2.60 and இதுக்கு again 14% போட்டீங்கன்னா that is called GA third year க்கு எவ்வளோ? 0.36 2.96 இது dividend 3. add growth abnormal for the fourth year, இதுக்கு 14%, 0.41. then this will be D4 3.37 and அதுக்கு பிறகு growth rate வந்து decreases to 5. இதுதான் நேஷனல் எக்கனாமியில என்ன லெவல் growth இருக்கோ அதே growth இதுல இருக்குன்றாங்க, which is 5%. அப்ப 5% on this 0.17. Okay, 0.17. then the ultimate value being the D5 being 3.54.
Now let's see. Year 1, 2, 3, 4. Cash inflow. D1 வந்து 2.28, 2.60, 2.96, 3.37. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது P5 is equal to D5 divided by K minus normal growth. D5 3.54, K cost 12% cost of equity, growth normal being 5%. What is the value? 15, 50.8757. Okay, 50.57. 50.57. Now let's see. You have to take 12% PV factor. 12% PV factor. 1 divided by 1.12 போடுங்க உங்களோட நான் சயின்டிபிக் கால்குலேட்டர்ல எவ்வளவு வருது 893. அப்படியே திரும்பவும் ஈக்குவல் போட்டீங்கன்னா அடுத்த PV ஃபேக்டர் கிடைக்கும் எவ்வளவு 797. திரும்பவும் 712 then 6. Okay, 636. Now you have to multiply these two to get the discounted cash inflow. இது ரெண்டுக்கு இதா வேல்யூ. So discounted cash inflow here being 2.036, 2.07 to 2.1010. Okay, 9 108. Then this value being 32.25. Then total of this value being 40.61. Price of the share at the 0th period. Okay, come on, make note of it. This is 32.25. Here the value being 2.15. 148. 3 8. 3 and okay. What is the ultimate value? Stand corrected, right? Ultimate value 72.75. Okay, நீங்க சொன்னாதான் என்னால போட முடியும். கால்குலேஷன் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, எல்லாம் ஃபிராக்ஷன்ல இருக்கு. எனக்கு 10 டேபிள் கூட தெரியும், ஆனா முக்காலையும் அரைகாலையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கன்னா எப்படி சொல்றது, அதான் ப்ராப்ளமே. ஸ்பீட் அப். After that the growth rate is expected to stabilize at 8%. Third growth stabilizes at 8%. Okay, if the last dividend paid was 1.5, அதாவது D0 1.50, and the investor required rate of return being 16%. Okay, find out the intrinsic price per share. Okay, find out the intrinsic price per share of that limiter of the day. அப்ப D0 1.5. அப்ப growth for the first year எவ்வளவுங்க 12% போட்டா எவ்வளவு வருது 18 பைசா. So 1.68 இது dividend 1. Add growth for the second year, இதுக்கு 12%. 20
1.88, dividend 2, add growth for the third year. இப்ப 10% குறைஞ்சு போச்சு. 0.19. அப்ப D3 எவ்வளவு இருக்கு? 2.07. add growth for the third year, sorry fourth year, இதுக்கு 10% தான் 0.21. 2 point, அதாவது 21 0.7 வருது, அதை 1 மாத்திக்கிறேன். 2.28 D4, add growth for the fifth year, இதுக்கப்புறம் it is stabilized for 8%. அப்படின்னா எவ்வளவு வருதுங்க? 0.18. அப்ப you will get the D5. எவ்வளவுங்க அது? 2.46. அவ்வளவுதான். So let's see here 1 2 3 4 and cash inflow எவ்வளவு பணம் வருதுன்னா 1.68, 1.88, 2.07, 2.28. apart from that இந்த D5 ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ போடணுமா இல்லையா? P0 அதாவது P5 is equal to P4 is equal to D5 divided by KE minus G. As per this formula, D5 being 2.46, K being 0.16, G, constant G up to the infinite period being 0.08. What is the value? 30.78. So fourth year end, the shares value being 30.78. Now the P factor 16% P factor. எக்ஸாம்ல எல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படிலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் ஆல்ரெடி given. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல 0.86, செகண்ட் இயர்ல 0.74, 0.64, 0.55, அடுத்தது டேஷ் 0.55 தானே எடுத்துருக்கணும். பாருங்க, உங்களுக்கு குழப்பறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்காம இருந்தாலாவது நீங்க நீட்டா போடுவீங்க. நீங்க லைனா போட்டுட்டு 30.78க்கு நீங்க போட்டு 0.48 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. As per the constant growth model, P4 is equal to D5 டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா P4 வரும். ஸோ அப்போ P4 னா ஃபோர்த் இயருக்கு பிறகு இருக்கிற வேல்யூ, இன்னைக்கு வேல்யூக்கு நீங்க 4 years உடைய P ஃபேக்டர் போட்டா போதுமானது. If I multiply these two, then I will get the discounted cash inflow. The discounted cash inflow here being 1.45, 1.39, 1.33 and 1.25, and the last one being 16.91. total value 22.33. இந்த ஷேருக்கு நம்மளால இந்த பணம் கொடுக்க முடியும். கிடைக்குது. According to Waters model, what should be the price per share at the 30% dividend payout ratio? அதாவது dividend payout ratio 30%. அப்ப what should be the P0 as per Walter model அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. Now is this optimum payout ratio ன்னு கேக்குறாங்க. அது ஆப்டிமம் கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறது ஜாஸ்தி இருந்தால், காஸ்ட் கட்லி நீங்க சம்பாதிக்கிறது ஜாஸ்தி இருந்தால் 100% ரீடைன் பண்ணாதான் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். தரவே கூடாது. அவ்வளவுதான் அதான் ஆன்சர். பட் இப்போ நம்ம P கண்டுபிடிச்சா போதுமானது. வாட்டர் மாடல்ல ஃபார்முலா என்னது? P0 is equal to dividend plus E minus D or okay. So E minus into R into divided by K whole divided by K.
இப்போ இந்த ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ல டிவிடெண்ட் கொடுக்கறது எவ்வளோனா 30%. 1.8. ரீட்டைன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கு? 4.2. அப்போ டிவிடெண்ட் வந்து 1.8, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 0.2, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் K 10% average 0.1, earnings per share being 6, அதுல இருந்து dividend 1.8 போயிடுச்சுனா 4.2 should be the numerator value. Whole divided by again K being 0.1. போட்டிங்கன்னா ultimate value எவ்வளவு வருதுங்க? 102 is the answer. Is it optimum? கிடையாது, அவ்வளவுதான். அப்ப இது ஆப்டிமம் இல்லனா இதுதான் ஆப்டிமம் சொல்றீங்களே, 100% ரீட்டைன் பண்றதானே ஆப்டிமம். அப்ப what is the price if it is being optimum? அதை வேணா போட்டு வைங்க. 100% retain. Upper price should be equivalent to, in this scenario, dividend 0 into 0.2 divided by 0.1, earnings being 6, dividend being 0, whole divided by 0.1. Up in the what is the ultimate value? 120. 120. This is the optimum. This is the optimum. ஏன் இது ஆப்டிமம் சொல்றோம்? as r is greater than k, நமக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதுக்கு ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சம்பாதிச்சது கொடுக்காமல் ரீட்டைன் பண்ண வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். The following figures are collected from the annual report of XYZ Limited. Net profit, outstanding 12% preference shares details கொடுத்திருக்காங்க, number of equity shares, return on investments கொடுத்திருக்காங்க. What should be the appropriate dividend payout ratio to keep the share price 42 using the Walter model? Walter modelல price 42 இருக்கணும்னா எவ்வளவு payout பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. Price of the share is equal to, you know that, dividend plus return on investment divided by K into E minus dividend, அதாவது retained earnings into R by K whole divided by K. Price வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 42 ன்னு கொடுத்துட்டாங்க. The price being 42. Price being 42. I need to find out the dividend here. I need to find out the dividend here. Okay. அப்ப D எவ்வளோ? earnings எப்படி கண்டுபிடிக்கலாம்? net profit 30 lakhs னு வச்சுக்கங்க. மைனஸ் preference dividend வந்து 100 lakhs 12% போட்டீங்கன்னா எவ்வளவு வந்துரும்? 12 lakhs. We can assume this is being eat. வேற வழி இல்ல. tax இல்ல, interest இல்ல. So this will be assumed to be the earnings profit, earnings after tax. Preference dividends போயிடுச்சுன்னா வரது என்னது? earnings available to the equity shareholders. 18 lakhs. Here the number of shares being 3 lakhs. If you divide the earnings available to the equity shareholders by number of shares, you will get the EPS, EPS being 6 rupees. Return on investment ங்கிறது R. Return on investment அப்படிங்கிறது R. Okay. பட் இங்க K கொடுக்கல, இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல K கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. டிவிடெண்ட் எனக்கு தெரியல, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க போடுறேன். 42 is equal to டிவிடெண்ட் தெரியல, R 0.2 னு தெரியும், K தெரியல, E6 னு தெரியும், டிவிடெண்ட் தெரியல, ஹோல் டிவைடட் பை K தெரியல. இந்த K தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா கவனிக்க, ஒரு ஷார்ட்கட். earnings by price, அதான் K. earnings by P தான் K. ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு டிமாண்ட் பண்றாரு, எவ்வளவு பணம் போட்டாரோ அவருக்கு என்ன டிமாண்ட் பண்றாரோ அந்த earnings. ஓகே, நான் 100 ரூபா போட்டேன் சார், எனக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா 10% நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவு அவன் எதிர்பார்க்கறது பிரைஸா இருக்கும் அப்படிங்கறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக் a star mark here or hash போடுங்க. If the K is not given, earnings by price could be taken. Earnings by price. இப்போ price of the share எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? earnings by K தானே.
எப்படி பண்ணீங்க? கேபிட்டலைசேஷன் ஆஃப் தி ஏர்னிங்ஸ் இஸ் த பிரைஸ். அந்த லாஜிக் இருந்தால் தான் இதை உடைக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. So earnings being 6, price being 42, then K should be how much? 14.29%. Equity shareholders are demanding so much. 14.29. I can now substitute that value here, 0.1429 whole divided by 0.1429. Otherwise, I can multiply this here. அப்போ எவ்வளோ வருது? 42 into this one. Come on, simplify பண்ணுங்க. 6, okay. Steps வேணும்ல? ஓ, 6 point? 6 தான் வரும் இல்லையா? Okay. It's ultimately 6 only, right? So we'll put that value being 6. 6 is equivalent to D plus இதோட வேல்யூ எவ்வளோ வருது? 1.4. இது உள்ளார மட்டும் இது பண்ணி எனக்கு சொல்லுங்க. 8.4 D minus 8.4 minus 1.4 D. Now இதை simplify பண்ணுங்க. 8.4 அந்த சைடுல போச்சுன்னா minus 2.4 is equal to minus இது D, இது வந்து 1.4 D இல்லையா? Okay, minus 0.4 D. Okay, okay, sorry. Now D is equal to 2.4 divided by 0.4. எவ்வளோ? 6. சம்பாதிச்சது எல்லாமே கொடுக்கணும். 100% payout. 100% payout. Okay. So payout எப்படி கண்டுபிடிப்பீங்க? Payout is equal to dividend by earnings. Dividend மாறு, earnings மாறு அப்படின்னா 100% is offered. That's all. That's all. அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. அவன் கேட்ட கேள்விக்கு 42 ரூபாய் பிரைஸ் இருந்திருக்குன்னா எவ்வளவு டிவிடெண்ட் அண்ட் பே அவுட்டா இருக்குன்னு கேட்கறாங்க. ஆப்டிமமா இல்லையான்னு சொன்னால் கே வந்து கம்மியா இருக்கு, ரீடைன் பண்ணாதானே ஆப்டிமம். ரீடைன் பண்ணாதான் ஆப்டிமம். இது ஆப்டிமம் கிடையாது தான். But what is the question is all about now? What is the dividend payout ratio if the price being 42? Clear? Finish up covering this.